கொஞ்சம் கருணை, உங்க மேலேயே உங்களுக்கு கருணை. உலகத்துக்கெல்லாம் கருணையை காமிக்கிறோம், நம்ம மேல நம்ம காமிச்சுக்க கூடாதா? ரைட்? நம்ம மேல ஒரு சுய பச்சாதாபம் இல்லை. பச்சாதாபம் வேற, ஐயோ நம்ம இப்படி இருக்கிறோமேன்றது பச்சாதாபம், அது வேலைக்கே ஆகாது. பட் எம்பத்தி அண்ட் கைண்ட்னஸ், ரைட்? இது வந்து ஒரு சாதா விஷயம் கிடையாது. 30 வயசு இந்த உலகத்தில் தள்ளிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே எத்தனை பேர் வந்து உங்கள் லைஃப்பில் கும்மி அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க, ரைட்? எவ்வளோ இதயம் உடஞ்ச சம்பவங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சிரிச்ச முகத்தோடு உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். அந்த கௌரவம்ன்றது உங்கள் மேலே இருந்தால் தானே வந்து என்னால் எதையும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு இதுக்கு போக முடியும். நிறைய பேர் கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நான் அழகாக இருக்கணும், எனக்கு பேங்க் பேலன்ஸில் இவ்வளோ இருக்கணும், ரைட், சொந்த வீடு கட்டி இருக்கணும், உலகத்தோட கையில் நான் வந்து கைத்தட்டல் பெற்றிருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது கிடையாது கௌரவம். வாழ்க்கையோட ஒரு அடியும் தாங்கிக்கிட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே உங்ககிட்ட ஏதோ ஒரு கிரேட்னஸ் இருக்குல்ல, ரைட்? ஸோ ரெஸ்பெக்டிங் யோர் செல்ஃப் ஃபார் வாட் எவர் யூ ஆர், தட்ஸ் த ஃபர்ஸ்ட். அடுத்தவங்க நம்மளை குற்றம் சொன்னால் பிடிக்காது. And how many of you face criticisms like நீ ஒரு நல்ல எம்ப்ளாயி கிடையாது, நீ ஒரு நல்ல மேனேஜர் கிடையாது, நீ ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடையாது, நீ நல்ல ஒரு ஒய்ஃபு கிடையாது, ரைட்? ஏன் இந்த கிரிட்டிசிசம்ஸ் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது? நேற்றுக்கு லோகநாயகி சொல்லிட்டு இருந்தாங்க, ரைட்? சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து கும்மி அடிக்கிறாங்க, என்ன இப்படியே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரே கிடையாது. அண்ட் லோகநாயகி இஸ் கெட்டிங் ஒர்க்ட் அப் அப்படின்றோம். அடுத்தவங்களோட அந்த காமெண்ட்ஸ் ஏன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது? கை நீட்டுங்களேன், இப்படி நீட்டுங்களேன். வலிக்குதா? வலிக்குதா? ஆனால் அங்கேயே ஒரு தீக்காயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து தொட்டால் என்ன ஆகும்? பிரச்சனை என் கையிலையா இல்லை அங்கே வலியா? அங்கே புண்ணா? புண்ணு இல்லாத இடத்துல நான் தொட்டால் வலிக்காது, புண்ணு இருக்கிற இடத்துல நான் தொட்டால் நீங்கள் என் கையை குத்த சொல்ல முடியாது. மனசில் புண்ணு. யாருக்கெல்லாம் அடுத்தவங்களோட விமர்சனம் உங்களை டிஸ்டர்ப் ஆகுதோ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருமே உங்களுக்கு வெளியில் இருக்கிற விஷயங்கள், சொல்லப்படுற வாக்கியங்கள் உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான பாசிபிலிட்டியும் கிடையவே கிடையாது. அது ஒரு பொய். ஏதோ ஒரு சென்டென்ஸ் உங்களை டிஸ்டர்ப் ஆக்குதுன்னா ஃபஸ்ட்டு நீங்களே அதனால் டிஸ்டர்ப் ஆகி இருக்கிறீங்க. என்னை பார்த்து யாராவது குள்ளி அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோங்க, 15 வயசில் யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா ஒரே பூஞ்சு அழுதுருப்பேன். இப்போ என்னை பார்த்து யாராவது குள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, டேய் சில பேர் ரொம்ப கம்மியான டைம்லேயே பர்ஃபெக்ஷன் வந்துட்டோண்டா அப்படின்னுவேன்.